மேடம் எங்கே செமையா கிளம்பிட்டீங்களாட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் போகிறோம். நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஃபியூல் போட்டு தானே கிளம்புவோம். ஃபியூல் போட்டாச்சு, அப்படியே வந்து இந்த கிளாஸையும் ஃப்ரீயாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம தான் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிக்க வேண்டியது தான். பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரும் இருக்கும். நமக்கு ஏதாவது க்ராசரிஸ் இல்லாட்டி ஸ்நாக்ஸ், ஏடிஎம்மில் பணம் கூட எடுத்துகிட்டு கிளம்புறதுனா கிளம்பிக்கலாம். இது 24 hours. ரெஸ்ட் ரூம்ஸ் கூட சில கடைகளில் யூஸ் பண்ணலாம், இந்த கடையில் இல்லை. அதை நம்ம கூகுள்லேயே பார்த்துக்கலாம் எந்த கடையிலலாம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குன்ட்டு. ஆன் வேல ஹைவேல போகும்போது ரெஸ்ட் ஏரியா இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டேஷன்ஸில் மெயினாக வந்து லெக்ஸிங்டனு டவுன் வியூ. இது ஸ்டீல் பிரிட்ஜ். இது வந்து ஒஹாயோ ரிவர் மேலே இருக்குது நமக்கு. ஆமாம், வேறு அழகாக இருக்குல்ல. இது வந்து இந்தியானாவும் கென்டக்கியும் ஜாயின் பண்ணுற இடம். அதுக்கு மேலே இருக்கிற பிரிட்ஜ் இது. ரைட் சைட்லேயும் பிரிட்ஜு இல்லை, இது ஒஹாயோ ரிவர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுதான் KFCM சென்டர். ஆமாம், கென்டக்கி வந்தாலே நமக்கு டனல் தான், அங்கங்கே டனல். இப்போ நம்ம டனல்குள்ளே போகலாம். சின்ன டனல். நம்ம இப்போ லெக்ஸிங்டனுக்குள்ளே இருக்கிற ஹைதராபாதி ஹவுஸ் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருக்கோம். மணி 11:15 ஆச்சு. 11 மணிக்கு தான் கடை திறப்பானுங்க. சாய் போலாமா? தண்ணி எல்லாம் அலோடு, போங்க. பேடா? பேட் இல்லை, ஹைதராபாத். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார் கோட் வச்சுருப்பாங்க. இது ஸ்கேன் பண்ணுறது இந்த மாதிரி மெனு வரும். மசாலா தோசை எப்படி இருக்கு சாய்? நல்லா இருக்கா மசாலா தோசை? சூப்பராக இருக்கு. ஷ்ரிம்ப் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? பிரியாணியில் தான் கலர் எழுதி போட்டாங்க போல இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பிரியாணி நல்லா இருந்துச்சடா. லஞ்சுக்கு வாங்கி போகிறீங்களா? அது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். லஞ்சு, பிரஞ்சு, டின்னரு நீயமாக வாங்கி வச்சுருக்கடா கையில். நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்மளோட ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.